பாருங்க, பெட்டியில் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஜிப்லாக் வேக்யூம் கவர். இதை ஃபுல்லாக கீழே உள்ளே விரிச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே எல்லா பொருளையும் வச்சுட்டு அந்த வேக்யூம் நீங்கள் வெளியே எடுத்துட்டிங்கன்னா நல்லா பெட்டியை நல்லா ஃப்ரீயாக மூட முடியும். அதுவும் இல்லாமல் பொருளும் நல்லா க்ளீனாக உள்ள காற்று இல்லாமல் ஃபுல்லாகவே இருக்கும். பாருங்கள் எப்படி நான் எப்படி வச்சு காமிக்கிறேன்ட்டு. இந்த வேக்யூம் எடுக்கிறது மேல் பக்கம் வைக்கிற மாதிரி வச்சுட்டு உள்ள பெட்டிக்குள்ளே இதை வச்சுடுங்க. வச்சுட்டு இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி ஒரு பொருளாக உள்ளே வைங்க. இது பாருங்கள், இப்போ ஒன்று ஒன்றா ஃபுல்லாக அழகாக அடுக்கி வைங்க. இங்கே பாருங்கள், இப்போ ஃபுல்லாக மசாலா சாமான் அடிக்காச்சு. அதுக்கப்புறம் இனிமேல் பேக்கெட் ஐட்டம்லாம் இந்த பக்கம் அப்படியே அடுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ ஸ்நாக்ஸு அதையும் அப்படியே உள்ளே வைக்க ஆரம்பிங்க. இதை மாதிரி வேக்யூம் கிளீனர் இருந்தால் வேக்யூம் கிளீனர் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா அவனே பம்பு கொடுக்குறாங்க. இப்போ பாருங்கள், மற்ற ஸ்நாக்ஸு அது எல்லாத்தையும் மேலே அடுக்கியாச்சு. பாட்டில் இருந்தால் கீழே ஒரு பொருள் வச்சுட்டு அதுக்கு மேலே பாட்டில் வைங்க. ஏன்னா டைரெக்டாக பாட்டில் வச்சா உருட்டும் போது பாட்டில் உடஞ்சிரும். இல்லைன்னா பபுள் ரேப் வச்சு பாட்டிலை ரேப் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளே வைங்க. இப்போ எல்லாம் இது வச்சாச்சா. இப்போ இதை லாக் பண்ணணும். இது லாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஃபுல்லாக வேக்யூமை லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதில் காற்று எடுக்கணும். இது பாருங்கள், இப்படியே வச்சா பெட்டி மூடுறது கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள், வேக்யூம் எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்றது பாருங்கள். ஃபஸ்ட்டு இது மேலே உள்ள இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. த்ரெட் பண்ண முடியாது, த்ரெட்டும் பண்ணலாம். இதை அப்படியே எடுக்கணும். இருங்க, இது த்ரெட்டிங் டைப் தான், அதனால் த்ரெட் பண்ணி அழகாக எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் இதில் ஒரு சீல் இருக்குது பாருங்கள், அதையும் எடுத்து பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. இதை போட்டதுக்கப்புறம் தான் உள்ளே உள்ள காற்று வெளியே போகாமல் இருக்கும். இதை பத்திரமா எடுத்து வச்சுக்கணும். வேக்யூம் போடும் போது இந்த லாக்கு பத்திரமா வச்சுக்கோங்க. இல்லை வேக்யூம் அதை இழுத்துரும். அதனால் இது வேற எங்கேயா மேல் பக்கம் எடுத்து வச்சுருங்க. இப்போ வேக்யூம் ஆன் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், கரெக்டாக அந்த வேக்யூமை உள்ளே வைங்க. உள்ளே வச்சா பாருங்கள், உள்ளே இல்லை எல்லா காற்றையும் ஃபுல்லாக க்ளீனாக எடுக்குது. இருந்தாலும் நீங்களும் கையில் சைடெல்லாம் அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடணும். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா கிளாத்தாக இருந்தால் சூப்பராக இருக்கும். எல்லா காற்று எடுத்துலாம். இதே ஆல்ரெடி பபுள் ரேப் மாதிரி இதையே பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் இதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனாலும் உள்ளே இருக்க காற்று வேக்யூம் ஃபுல்லாக அது பாருங்கள் ஃபுல்லாக உறிஞ்சிரும். இதை நல்லா சைடில் ஃபுல்லாக சொறி விட்டுடுங்க. ஏன்னா இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஓகேவா? இரு செல்லி, இதை ஆஃப் பண்ணிட்டு செல்லி, இதை ஆஃப் பண்ணிட்டு முடித்தோடனே இதை கரெக்டாக உடனே அந்த ரோஸ் கலரை போட்டுருங்க. இல்லை உள்ளே திருப்பியும் காற்று போக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இதை ஃபுல்லாகவே த்ரெட் பண்ணிவிடுங்க. த்ரெட் பண்ணால் வெளியில் சுத்தமாக காற்று வராது. இப்போ பெட்டியை நல்லா க்ளீனாக மூடுற மாதிரி இருக்கும் பாருங்கள். இதனால் ஈஸியாக மூடலாம். இப்போ முதல்ல ரொம்ப எவ்வளோ தான் இருந்தது பாருங்கள், இப்போ பல்காக இருந்தது. இப்போ பல்காக இல்லாமல் நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ ஈஸியாக உங்களுக்கு அழகாக பேக் பண்ணலாம். நீங்கள் வெயிட்டும் காற்று கம்மியாக இருக்கனால கொஞ்சம் வெயிட்டும் ஒரு 1/2 kg உங்களுக்கு உள்ளே தான் நீங்கள் ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சரோ ஸ்டோரியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.